என் அன்பு குழந்தா, உன் வாழ்க்கையில் நடப்பது யாவுமே உன் கைகளிலிருந்து நடக்கவில்லை. அனைத்துமே இறைவனின் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய கைகளிலிருந்து தான் அது உன் கைகளில் சேருகிறது. இறைவன் தீர்மானிப்பதுதான் உன் கைகளில் வந்து சேர்கிறது என்பதை உணர்ந்து கொள், புரிந்தும் கொள். அப்படி இருக்கையில் உன் வாழ்க்கையில் வீணடிக்கப் போகும்படி நான் ஏதாவது செய்து விடுவேனா? அல்லது ஏதாவது நடந்தால் நான் பார்த்து கொண்டே இருந்து விடுவேனா? என்னால் எதுவுமே முடியவில்லை. நீங்கள்தான் என் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும், நீங்கள்தான் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவையும் கூற வேண்டும் என்று உரிமையோடு நீ என்னிடம் கேட்கும் பொழுதுதான் உனக்கு அனைத்தையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் மேலோங்கி இருக்கிறது. உன்னை நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு மிக அதிகமாகவே தோன்றுகிறது. நீ உரிமையோடு உன் அப்பாவிடம் எப்படி கேட்பாயோ, உன்னுடைய தந்தையிடம் எப்படி கேட்பாயோ அப்படியே என்னிடமும் கேட்டுவிடு. நான் உனக்கு தந்தைக்கு தந்தையாக, தாய்க்கு தாயாக, அனைத்துமாக இருந்து உனக்கு தேவையானது அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதும் என்னாலுமே. எது நடந்தாலும் நம்பிக்கையை இழந்து விடாதே, கண் கலங்கி விடாதே, வாழ்க்கையை தொலைத்து விடாதே. நீ கண்கலங்கிய விஷயம் அனைத்திற்கும் ஒரு நல்ல முடிவு இருக்கத்தான் செய்கிறது. அந்த முடிவை நான் உனக்காக ஏற்படுத்துவேன். உன் வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்களை கண்டிப்பாக நான் உண்டு பண்ணுவேன். நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய பொக்கிஷம். உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்யப் போகிறேன்? என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிள்ளையாகிய உனக்கு நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். என் உயிர் மூச்சாக விளங்கும் என் குழந்தையே, நான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு இருக்கும் பொழுது எதற்குமே பயப்படாதே. இன்பமும் துன்பமும் பகல் இரவு போலத்தான் மாறிக்கொண்டுதான் இருக்கும். மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். நாம் தான் நம் எண்ணப்படி பகலில் சூரியனாகவும் இரவில் சந்திரனாகவும் இருந்து நமக்கு தேவையானது அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் எண்ணம் போல் நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் வாழ்வும் அமையும் என்பது நிதர்சனமான உண்மை. நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்களோடு செய்யும் அனைத்து செயல்களும் நிச்சயமாக நல்லவையாகவே நடக்கும், நல்லவைகளாகவே நிகழும். மற்றவர்களிடத்தில் எப்பொழுதுமே அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளலாம். அன்பு மட்டுமே நிரந்தர சொத்தாக இருக்கும், நிம்மதியான ஒரு நிகழ்வாகவும் இருக்கும். முடிந்தவரை மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தலாம், மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கலாம். மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் நடந்து கொண்டாலே போதும், வாழ்வு இனிமையாகவே இருக்கும். வாழ்க்கையில் எதை செய்தாலும் திருப்தியுடையதாக செய்யலாம். அதுவே நம் வாழ்க்கையில் நம்மை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாகவே மாற்றும். நிறையோடு குறைகளையும் ஏற்றுக்கொண்டு வாழும் அன்பான இதயமே இறைவனுக்கு மிக மிக நெருக்கமான இதயமாகவே இருக்கும். வேறு இன்பமே வேண்டாம், அது ஒன்றே போதும் என்ற நிலைமைக்கு நாம் வந்துவிடலாம். எனவே நிறையோடு குறைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ கற்றுக்கொண்டாலே அந்த இறைவனே எப்பொழுதும் நம் அருகில் இருந்து கொண்டே இருப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. சின்னஞ்சிறு சந்தோஷங்களே போதும் நம் வாழ்க்கையை நாம் அனுபவித்து வாழலாம். ஒருவர் எவராவது தவறு இழைத்துவிட்டால் அவரை மன்னிப்பதற்கு காரணங்கள் தேட வேண்டாம் குழந்தையே. அவர் உறவை இழக்காமல் இருப்பதற்கு காரணம் தேவையில்லையே. அதைவிடவா பெரிதாகிவிடப் போகிறது? நாம் வாழும் வாழ்க்கையே ஒரு கனவுதான். இந்த நிமிடம் நம்மிடம் இருப்பது அனைத்துமே அடுத்த நாள் காணாமல் போய்விடும், நம்மிடம் இல்லாமலும் போய்விடும். கனவு போல் ஆகும் வாழ்வு. கனவு போலத்தான் இருக்கிறது நம் வாழ்க்கையும். எனவே இந்த நொடி, இந்த நிமிடத்தை எவ்வளவு நிம்மதியாகவும் அனுபவித்து வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாலே
வாழ்வு நிம்மதியாகும். இனி நீ கேட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். என் கைகளை இறுக பற்றி கொண்டு நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். என்னுடைய வார்த்தைக்கு யாருமே மதிப்பளிக்கவே இல்லையே என்று நீ ஏக்கத்தோடு என்னை பார்த்து கேட்கிறாய். வருந்தாதே என் பிள்ளையே. உன்னுடைய நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் உன்னை விட்டு விலகியவர்கள்தான் வருந்த வேண்டுமே தவிர நீ வருத்தப்படவே கூடாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் யார் நல்லவர்கள், யார் சந்தேக கண்ணுடையவர்கள், யார் தீயவர்கள் என்று சந்தேக கண்ணோடு எப்பொழுதும் யாரையுமே பார்க்காதே. நீ உன்னுடைய கடமையை செய்து கொண்டே இரு. ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு இழைக்க வேண்டும், கெடுதல் நினைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் அதற்கான தண்டனையை காலம் அவர்களுக்கு கொடுக்கும். அவர்கள் அதற்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு. எது வந்தாலும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் தடைகளையெல்லாம் தகர்த்து எறியப்பார். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் படிகட்டில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்கு ஏற்படுத்துவேன். நீ இழந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் இழப்பதையும் உன்னிடம் இப்பொழுது இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு வாழ பழகிக்கொள். இழந்தது, உன்னை விட்டு விலகி சென்றது எல்லாம் மீண்டு வரும். உன்னிடமே மீண்டு வரும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்காதே. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு. நான் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடமாட்டேன். எனது ஆசிர்வாதத்தால் நீ எப்பொழுதும் பாராட்டப்படுவாய். உன் வேதனை வேண்டுமானால் பலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தவே கூடாது என்பதை முதலில் மனதில் நிறுத்திக்கொள். உன்னுடைய துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கடன் சுமைகள், உன்னுடைய நோய் நொடிகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். உனது நிழலாக உன் அப்பா இருக்கும் வரை எதற்குமே நீ கலங்கக்கூடாது. உன்னுடைய வேதனையை நான் குறைப்பேன் சர்வ நிச்சயமாக. மனதில் நம்பிக்கையோடு இரு. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே உன்னுடைய அம்மா அப்பாவாகிய இந்த சாயி எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். உன் எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். எதற்குமே நீ கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் அதை நிறைவேற்றியே காட்டுவேன். நீ விரும்பிய வாழ்வை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதாய் உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு நெருங்கிவிட்டது. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ எதிர்பார்க்காததையும் எதிர்பாராத நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். சர்வ நிச்சயமாக இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நிச்சயமாக பொய்த்ததே இல்லை. எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும். எதுவுமே யாருக்கும் எங்குமே நிரந்தரமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மனதில் வேதனை அதிகமாகிவிட்டால் பலம் கூற ஊர் காலகட்டத்தில் வலுவாகி மாறிவிடும். உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவரின் மீது கோபம் கொள்ளாதே. பிடித்தவரிடம் அன்பை வெளிப்படுத்த தேவையே இல்லை. உணர செய்தாலே போதும். அந்த அன்பு மிக சுலபமாக அவர்களுக்கு காட்டிவிடும். இயன்றதை இயலாதவருக்கு கொடுத்து உதவுதே இறை தொண்டை விட இன்றியமையாதது ஆகும். எனது ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. நீ எதை தேடுகின்றாயோ அது அப்பொழுதே அந்த நொடியே நான் உனக்கு காட்டி கொடுத்து விடுவேன். உன் கைகளில் ஒப்படைத்து விடப்போகிறேன். ஆனால் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான், என் வாக்கை பின்பற்றுபவர்கள்தான், என்னுடைய அறிவுரை கேட்பவர்கள்தான் நான் அவர்களுக்குத்தான் வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன். உங்களுடைய கட்டளைப்படித்தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாக்கை தவிர நான் வேறு எதையும் செய்யவே மாட்டேன். அப்படி இருக்கையில் என் வார்த்தையில் ஏன் இத்தனை தடைகளும் போராட்டங்களும் என்று உன்னுடைய கேள்வி எனக்கு புரியாமல் இல்லை என் பிள்ளையே. என் வாழ்க்கை போராட்டக்களமாக இருக்கிறதே என்று நீ எதை நினைத்து வருத்தக் கொள்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு சாதகமாக முடியும்படி நான் மாற்றியமைப்பேன். கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது.
ஆனால் உன்னுடைய கர்மாவினால் நீ இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. கடைசி நொடி போதும் உன் அத்தனை சூழ்நிலைகளையும் நான் மாற்றி அமைப்பேன். நம்பிக்கையோடு இரு. என் கைகளை இறுகப் பற்றிக்கொள். உன்னுடைய கஷ்டம் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு வேண்டியதை நீ வேண்டக்கூட வேண்டாம், என்னிடம் பிரார்த்தனையாக வைக்கக்கூட வேண்டாம். உனக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து எப்பொழுதும் உனக்காக செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நொடியும் எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிவிடுகிறாய். நல்லதை நினை. அதே போல நீ மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அதுவே மீண்டும் உனக்கு வந்து சேரும். இதுதான் உலக நியதி. அப்படித்தான் உன் வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னுடைய எண்ணம் வழியாகவும் உன்னுடைய செயல்கள் வழியாகவும் உன் வாழ்க்கையை நீயே தீர்மானம் செய்து விடுகிறாய் என் பிள்ளையே. மிக மோசமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் மத்தியில் நாம் இருக்கும் பொழுது நம்மை பற்றி சுற்றி இருப்பவர்கள் என்ன யோசிக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டால் வீணாக மனம்தான் வேதனைப்படும். வாழ்க்கையை சரிவர ஓட்ட முடியாது குழந்தையே. எனவே உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் நீ செய்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள், என்ன யோசிப்பார்கள், என்ன பேசுவார்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தால் அடுத்த அடி கூட உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கவே முடியாது. 1000 பேசட்டும், 1000 பேசி இருக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும். அவர்களுக்கு ஒரு வேலை நடக்க வேண்டும் என்றால் உன்னை தலையில் வைத்து கொண்டாடுவார்கள். அதுவே அந்த வேலை முடிந்துவிட்டால் உடனே உன்னை கீழே தள்ளிவிடுவார்கள். இதுதான் உலக நியதியும் கூட, இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களின் மனோபாவமும் கூட. உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் சரிசமமாக எண்ணிவிடாதே. அனைவரையும் நல்லவர்களாகவே எண்ணிவிடாதே. நமக்கு எப்படி நல்ல பயன் நடக்கும் என்று தெரியாது, ஆனால் எப்படியும் நடக்கும் என்று நம்பலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. எதையும் இலகுவாத நம்புவது சிலரின் இயல்பு. நீ அழகாய் இருக்கிறாய் என்று சொன்னால் அதை நம்புகிறோமோ இல்லையோ, சொல்கிறவன் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துவிடுகிறது. நம்பகமான கடை, நம்பகமான நிறுவனம், நம்பகமான மனிதர் என்று தம்மை பிறர் நம்ப செய்யும் முயற்சிகளில்தான் இந்த உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. நம்புவதென்பது ஒரு எண்ணமாக இருக்கிறதே தவிர நம்பிக்கையாக எதுவுமே இல்லை. இரண்டில் எதுவாயினும் அது பூரணமாகவும் முழுமையாகவும் இருக்க வேண்டும் என்பதே உன் சாயப்பாவின் விருப்பம். அதுதான் உனது நிம்மதிக்கு உதவும் என்பது உன் சாயப்பாவின் வாக்கும் கூட. அவற்றோடு சந்தேகமும் சேர்ந்து பயணிக்கவே கூடாது. நம்பிக்கையோடு சந்தேகம் பயணித்தால் வீண் மன உளைச்சல் தான் உண்டாகும். நம்புவது உன்னை சார்ந்தவர்கள் மீதான உனது எண்ணம். அந்த எண்ணம் வளர்ந்து திட நம்பிக்கையாக திகழ வேண்டும். அப்பொழுதுதான் அது நம்பிக்கையாகவே மாறிவிடும். நம்புவதும் நம்பிக்கையும் மானுட மேன்மையின் அடையாளங்கள் தான் குழந்தையே. ஒருவர் உனக்கு செய்யும் தவறு, அதனால் நீ எவ்வளவு வருத்தப்படுகிறாயோ அதைதான் நீ மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது அவர்களும் இப்படி வேதனைப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. இந்த உலகம் நம்மை பற்றி உன்னை பற்றி என்ன பேசுகிறது என்பதை பற்றி கவலையே படக்கூடாது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி என்ன பேசுவார்கள் என்ற எண்ணமே உன் மனதில் எழக்கூடாது. நம் மனது நம்மை பற்றி என்ன யோசிக்கிறது, நம்மை பற்றி என்ன பேசுகிறது என்பதை மட்டும் சிந்தித்தாலே போதும். சரியான வழியில் நாம் பயணத்தை மேற்கொள்ளலாம். கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையில், கொஞ்சகால வாழ்க்கையில் போட்டி, பொறாமை, துன்பம், விரக்தி, கோபம், வெறுப்பு இப்படி அனைத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையில் எவ்வளவு சாதிக்க முடியும் என்ற சிந்தனை செய். என்ன சாதிக்கலாம் என்பதை சிந்தனை செய். வாழ்வதற்கான அர்த்தம் என்ன என்பதை பற்றி நன்றாக யோசி.
வாழ்வதற்கான பயனை எப்படி அடையலாம் என்பதை சிந்தனை செய். அதை விட்டுவிட்டு வீணாக தேவையில்லாத விஷயத்தில் மனதை போட்டு உலட்டிக் கொள்ளே இல்லாமல், மற்றவர்கள் சொல்வதை காதில் வாங்கி போட்டு குழப்பிக் கொண்டே இல்லாமல், உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது நிம்மதி தரும் செயல்களாக இருக்கிறதோ, அந்த செயல்களை மட்டும் நீ செய்தாலே போதும். உனக்கு மன நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டாலே தானாகவே சந்தோஷம், இன்பம், ஆனந்தம், மகிழ்ச்சி, அற்புதம் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் வந்தே சேரும். இதற்கு நானே சாட்சி. நம்பிக்கையோடு இரு. எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. தைரியமாக இரு. அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் சகித்து கொண்டு போய்விடு. எதற்கும் கோபப்படாதே. கோபம்தான் உன் வாழ்க்கையின் மிக பெரிய எதிரியாகவே இருக்கிறது. கோபத்தை கைவிட்டுவிட்டு நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கு சாதகமாகவே அமையும். உன் போராட்டத்தில் நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை பயந்து கொண்டும் நம்பிக்கை இல்லாமலும் போராடிக்கொண்டும் வாழாமலேயே இருந்தால் என்ன பயன்? நாளை முதல் உன் வாழ்வில் நல்லது நடக்க ஆரம்பமாக போகிறது. ஷீரடியிலிருந்து உன் அப்பா நேரடியாகவே கூறுகிறேன். இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நிச்சயமாக பலித்தே விடும். மனிதன் யாரையும் கைவிட்டாலும் கூட இந்த சாயி யாரையுமே கைவிட்டு விடவே மாட்டேன். தாய் என்பானவள் 10 மாதம் சுமந்து உயிரை கொடுத்து தன்மேல் இருக்கும் அக்கறையை காட்டிலும் உன்மேல் அக்கறையாக இருந்து அப்படி உன்னை அழகாக பராமரிக்கும் உன்னுடைய தாய் கருவறையில் இருக்கும் உன்னுடைய தெய்வம்தான். தன்னுடைய வலியை பெரிதுபடுத்தாமல் தன்னுடைய பிள்ளையை மட்டுமே காப்பாற்றி தன் பிள்ளைக்கு தேவையான அனைத்தையும் செய்து உன்னுடைய பிறப்பிற்கு அர்த்தமாய் தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவள் உன்னுடைய தாய். தகப்பன் என்பவர் உயிர் கொடுத்து உன் வாழ்விற்கு நல்ல வழியை காட்டி, அது மட்டுமல்லாமல் உன்னுடைய எதிர்காலத்திற்கு ஒரு அர்த்தங்களை கொடுத்து உன்னுடைய கையால் நீ தனித்துவம் பெற்று வாழ தன்னையே உருக்கி கொண்டு ஒரு சிலையை உருவாக்கும் சிற்பி போல உன்னை அர்த்தமுள்ள முழு மனிதனாக ஆக்குவது உன்னுடைய தகப்பன்தான். அப்பாவின் கண்டிப்பு, கோபம், பாசம், அக்கறை இவை எல்லாமும் தான் உன்னை மிக சிறந்தவராக இந்த உலகத்தில் மிக வெற்றியாளராகவே ஆக்க முடியும். அப்படிப்பட்ட உறவுகளுக்கு என்றுமே மரியாதை செலுத்திக் கொண்டே இரு. அவர்கள் உன்னை காப்பதற்காக, உன்னை வெற்றியடைவதற்காக அவர்கள் தாங்குகின்ற வழி என்னவென்று வார்த்தைகளால் யாருமே சொல்லவே முடியாது. அவர்கள் இடத்திற்கு நீ வந்தால்தான் அதற்குரிய வழியும் உனக்கு புரியும், அதற்குரிய உண்மையும் உனக்கு விளங்கும். உன்னுடைய தாயாகவும் தகப்பனாகவும் இரண்டுமாக நான் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கேன். யார் உன்னை விட்டு சென்றாலும், யார் உன்னிடம் இருந்தாலும் கூட நான் எப்பொழுதும் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். உன் தாயாகவும் உன் தகப்பனாகவும் அனைத்துமாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாக இருப்பாய் என்பதை பார்த்து பார்த்து யோசித்து நான் அதன்படி உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன், கொடுத்து கொண்டே இருப்பேன். உன் மனதில் தேவையில்லாத பயம் வேண்டவே வேண்டாம். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்கி விடாதே. எனது ஆசிர்வாதத்தால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டமும் படுவாய். மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு உன் வேலையை செய்ய துவங்கு. விரைவில் உனக்கான அதிசயம் நடக்கும். நல்ல காலம் உனக்காகவே கனியப் போகிறது. அதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும், அது எப்படி உன்னை வந்து சேரும். உங்களை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயம்,
குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள். நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன். விரைவில் அதிசயம் நடக்கும், ஏற்படப் போகிறது. எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி என்று நன்றியை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு. இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு. நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு. உன் வார்த்தைகள், நம்பிக்கையான உணர்வுகள், சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும். உன் எண்ணம்தான் உன் வாழ்க்கையாகவே அமையும். உன்னுடைய நேர்மறை சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பிரகாசமான ஆகுவதற்கு, உன் வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்குவதற்கு நான் உனக்கு ஒரு வழிகாட்டியாக, ஜோதியாக இருந்து உன் வாழ்க்கைக்கு வழிநடத்துவேன். உன் வாழ்க்கையை புதுப்பிக்க நான் என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். அதோ அதற்கான நேரமும் வந்துவிட்டது, காலம் கனிந்துவிட்டது, உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது, நெருங்கிவிட்டது. நீ என்னை அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும், நீ என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிட்டாலும், சாயி சாயி என்று கூப்பிட்டாலும் கூப்பிடாவிட்டாலும், என் பிள்ளையின் கஷ்டத்தை பார்த்து கொண்டு நான் அமைதியாக இருக்க மாட்டேன். என் மேல் நம்பிக்கை உன்னிடம் உண்டு. அதனால் நான் உன்னை தேடி வருவேன். உன் கஷ்டத்தை உன்னை விட்டு ஓட அடிப்பேன், விலக செய்வேன். உன்னை மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்க வைப்பேன். என் அன்பு பிள்ளையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய குறைகள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய கஷ்டங்களை தீக்குபவர் அங்கு இருக்கிறார், இங்கு இருக்கிறார் என்று யாராவது உன்னிடம் வந்து சொன்னால் அதை காதில் கூட வாங்கிக் கொள்ளாதே. நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் கவலையை வேறு யாரால் தீர்க்க முடியும்? நான் தான் அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கிறேனே. உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை நான் நித்தம் யோசித்து யோசித்து அதன்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நடந்தும் கொண்டிருக்கிறேன். நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுள்ளேயே நான் உறைந்து கொண்டு நான் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் மூலமாக என்னை தேடுவதை முதலில் நிறுத்திவிடு. நீ உன் மனதை அமைதியாகவும் நிதானமாகவும் வைத்துக்கொண்டு என்னை பார். உன் கண்களுக்கு நான் நிச்சயமாக புலப்படுவேன். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய அன்பில் நான் திளைத்து நிற்கின்றேன். நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும், என் மேல் வைக்கும் அன்பின் ஒவ்வொரு நொடியும் நான் பூரிப்படைகிறேன். என்னுடைய பொக்கிஷமான பிள்ளைக்கு என்ன வரத்தை கொடுக்க வேண்டும் என்ற யோசனையில் எப்பொழுதுமே நான் மூழ்கி இருக்கிறேன். நீ தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் உனக்கு நல்லது நடத்தாமல், உனக்கு நல்லதை வணங்காமல், உனக்கு வரத்தை அள்ளி அள்ளி கொடுக்காமல் வேறு என்ன வேலை இருக்கிறது எனக்கு? உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது தேவையில்லாத பயத்தை முதலில் விட்டு ஒளிந்து விடு. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மகிழ்ச்சி நம் மனதில் உள்ளது அதை யாரும் நமக்கு வந்து கொடுக்க போவதில்லை. எந்த விதமான சூழ்நிலையிலும் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்வதுதான் சந்தோஷம். அனைத்தையும் முடிந்தது அனைத்தையும் போட்டு மனதை உலட்டி கொண்டிருக்காமல் இயல்பாக இருந்தாலே சந்தோஷம் நம்மிடம் எப்பொழுதும் ஒட்டிக்கொண்டே இருக்கும். என் அன்பு பிரியமே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. இனி வரும் காலம் எல்லாம் உனக்கான காலமே. நீ எதிர்பார்த்து ஏங்கிய நிகழ்வு எல்லாம் உனக்கு ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது. அதை நிகழ்த்தி வைக்க உன் சாயப்பா அதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டே இருப்பேன். கவலையே உனக்கு வேண்டாம். எப்பொழுதும் உன் கண்ணில் ஆனந்த கண்ணீரே நிறைந்து இருக்கும். ஒவ்வொருக்கும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் மகிழ்ச்சியை கொடுக்கும். சிலர் தங்கள் குடும்பத்தோடு இருந்தாலே மகிழ்ச்சியை உணர்வார்கள். வேறு சிலருக்கோ புத்தகங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னும் சிலருக்கோ பை நிறைய சாக்லேட் கிடைத்தால் கண்கள் விரிய சந்தோஷமடைவார்கள். இப்படி பல பேர் பலவிதமான குணாதிசயங்களை கொண்டு இருக்கிறார்கள். சந்தோஷமாக இருப்பவர்கள் பொதுவாகவே யாருக்கும் தீமை நினைக்கவே மாட்டார்கள். நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன்னுடைய எண்ணமும் மனதும் பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும்.
எப்பொழுதுமே நீ மறந்தும் கூட மற்றவர்களுக்கு தீமை நினைக்கவே மாட்டாய். அப்படியிருந்தால் நீ சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறாய் என்றுதானே அர்த்தம். என் அன்பு தங்கமே, உனக்கு எந்த ரூபத்தில் எப்பொழுது பிரச்சனை வரும் என்று யாருமே சொல்லவே முடியாது. ஆனால் அவற்றைக் கண்டு நாம் பயந்து ஓடினால் அவை அப்படியே தான் இருக்கும். தீரவே தீராது உன்னுடைய பிரச்சனை. அவற்றை துணிச்சலோடு எதிர்கொண்டு பார். அதற்கு ஒரு நல்ல தீர்வை நீயே கண்டுபிடித்து விடலாம். அவை தூசியைப் போல் ஓடி ஒளிந்தே விடும். எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொள். உன் முடிவைப் போல, நீ எடுக்கும் முடிவைப் போல இனி வரப்போகும் ஆண்டு எல்லாமே உனக்கு மகிழ்ச்சியான ஆண்டாகவே இருக்கும். உன் முகத்தில் சோகம் மறைந்துவிடும், வேதனை தீர்ந்தேவிடும், துன்பம் கரைந்தேவிடும். ஆனந்தம் மட்டுமே மிஞ்சி இருக்கும் உன் முகத்திலும், உன் மனதிலும், உன் வாழ்க்கையிலும். எப்பொழுதுமே என்னிடம் வந்து என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, எப்பொழுது நான் இந்த கஷ்டமான வாழ்க்கையிலிருந்து மீள்வேன், என் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் விடிவு காலம் வருமோ என்று ஏங்கிய நாட்களெல்லாம் முடிந்துவிட்டது. இனி எப்பொழுதுமே என்னிடம் வந்து ஓடோடி வந்து சிரித்த முகத்தோடு, மகிழ்ச்சியான முகத்தோடு, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் சாயப்பா, என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்துவிட்டது, என் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் நிகழ்ந்துவிட்டது, நான் அதிசயத்தை கண்டுவிட்டேன், அற்புதத்தை உணர்ந்து விட்டேன் என்று எப்பொழுதுமே என்னிடம் வந்து சொல்லப் போகிறாய். நல்ல காலம் உனக்கு ஆரம்பமாக போகிறது. பொய் பேசாத வாயும், நோயில்லாத வாழ்வும், அடுத்தவர் கண்ணீருக்கு காரணமாகாமலும், அடுத்தவர் நம்மை பார்த்து சிரிக்காத வண்ணமும் இருப்பதை இழக்காமலும், கடனே இல்லாத வாழ்க்கையும் கடந்து சென்றுவிட்டால் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ மோட்சத்தை எட்டி விடுவாய். ஆனால் யாராலுமே இந்த ஒரு நிகழ்வை மிக எளிதாக தாண்டி செல்வது என்பது நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றிலுமே புதிய பிரச்சனைகள் வரத் துவங்கும். இதை முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் கூறிய அனைத்து சொற்களிலும் உள்ள அர்த்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள் என்றால் அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும் சொல்ல வருவதின் அர்த்தம் என்ன என்று. அதை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள இதை முழுவதுமாக கேள். இது உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு. ஆனால் இதை பற்றி என்ன என்று தெரியாதவர்களுக்கு என்னுடைய வார்த்தை வெறும் வார்த்தைகளாகவே தெரியுமே தவிர அதை உணர்ந்து கொள்ளவும் அவர்களால் முடியாது, புரிந்து கொள்ளவும் அவர்களால் முடியாது. இதில் கஷ்டப்படுபவர்களுக்குத்தான் தெரியும் நான் கூற வருவதின் அர்த்தம் என்ன என்று. உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு உனக்காவது புரிகிறதா என் குழந்தையே? இது நாள் வரை எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக திரும்ப பெறப்போகும் அந்த வாழ்வு வந்துவிட்டது, அந்த நேரம் வந்துவிட்டது. நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி செல்லும் காலம் உன்னை நெருங்கிவிட்டது என் குழந்தையே. என் மீது நம்பிக்கை வை, என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. அனைத்து செல்வங்களையும் பெற்று சுகமாகவும் வளமோகவும் வாழப்போகிறாய். ஏனென்றால் நான் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது உனக்கு கஷ்டத்தை தர நான் அனுபவிப்பேனா? நிச்சயமாக அனுமதிக்கவே மாட்டேன். உனக்கு சர்வ மங்களகமும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு நீ வாழப்போகும், இழந்துவிட்ட உன் வாழ்க்கையை மீண்டு பெற்று வாழப்போகும் அந்த அதிசயத்தை நீ உணரத்தான் போகிறாய், சந்தோஷப்படத்தான் போகிறாய். இது உன் சாயப்பா உனக்காக கூறும் தெய்வ வாக்கேதான். முன்னோக்கி செல்லும் காலம் உன்னை நோக்கி வந்துவிட்டது. இனி மறந்தும் கூட உன் காலை பின்னால் எடுத்து வைக்காதே. என் கரங்கள் உன்மீதுதான் இருக்கிறது. நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தடுத்து நிறுத்தி உன்னை இழுத்து பிடித்து நல்ல வழியில் உன்னை செல்ல வைப்பேன். உன்னை வெற்றிக்கான இலக்கை அடைய வைப்பேன். நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக. எதற்குமே அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா முழுவதுமாக இருக்கிறேன்.
உன்னுடைய வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையிலோ உன்னுடைய குடும்பத்திலோ எந்த ஒரு தவறான நிகழ்வும் நிகழாது. அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. நான் இருக்கிறேன். என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. முட்கள் பாதையில் பயணித்து வந்த நீ இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய். இனி எல்லாமே உனக்கு சுகம்தான், வெற்றிதான், ஆனந்தம்தான்.